வீட்டுல 2 வேலைக்காரங்க இருக்காங்க தான் பேரு. ஆனா எந்த பிரயோஜனம் கிடையாது. மாசம் ஆனா தானே சம்பளம் சேர்த்தி கேட்க தோணுது இல்ல? ஏன் ஒரு வேலை உருப்படியா செய்யணும்னு தோணாதா? சரி சரி, இனிமேட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம். மரியாதை கூட இல்லாம கால்ல வேற உள்ள சொல்றியா? உனக்கு எவ்வளவு துமிரு இருக்கும்? அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? மாமா மாமா எனக்கு காப்பாத்துங்க. பாருங்க பைபிள. ஆமா, உங்க அண்ணி நீ என்ன தப்பு பண்ண உன்னை இவனை அடிக்க வரா? மாமா நான் எந்த தப்புமே பண்ணல மாமா. வேணும்னா எங்க அண்ணனை கேட்டு பாரு. இல்லனே. ஆமா மாமா, என் தங்கச்சி எந்த தப்புமே பண்ணல. எல்லாம் அங்க பாருங்க உங்க பொண்ணுதான். எல்லாமே இவதான் தப்பு. என்ன தங்கச்சிக்கு சப்போர்ட்டா? இத பாருங்க, நீங்க அவளுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க. இவள நீங்க அப்பா நான் போட்ட கோலம் நல்லா இல்லையா? பெரிய முதலாளி அம்மா மாதிரி என்ன மிரட்டுறாப்பா. இவ கால்ல விழுந்து நான் மன்னிப்பு வேற கேட்கணுமா? விளையாட்டுக்கு சொல்லிருப்பா. அப்படியேமா நீ அதுக்கு போல பேச்சுக்கிறியா? இன்னும் அவ சின்ன பொண்ணு தானே. யாரு இவ? சின்ன பிள்ளையா? கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாளைக்கே 2 பிள்ளைய பத்தி வந்து நிப்பா. ஆமா ஆமா, எங்க அண்ணன் மாதிரி அழகா ஒண்ணு, ஒன்ன மாதிரி குரங்காட்ட ஒண்ணு. உங்க அண்ணி கண்ணுல தண்ணி வர மாதிரி பண்ற. இங்க பாரு, என் செல்லத்துக்கு கண்ணுல தண்ணி ஆறா ஓடுது. சும்மா இருங்கப்பா, நான் அவளை அழைச்சு போடுறேன். அண்ணி மாமா எப்பவுமே எங்க கட்சி, அதை மறந்துடாத. பெரிய பொல்லாத கட்சி. சமையல் கட்டுல ஊருப்பட்ட வேலை கிடக்கு. வாடி உள்ள. நான் வர மாட்டேன். மாப்பிள்ள, தேவைக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்துடுச்சு. சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா? உங்க சிரமமும் குறைஞ்ச மாதிரி இருக்கு. மாமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்ன மாமா பண்றது? என்னோட கல்யாணத்துக்கு வாங்கினதே அப்படி இப்படின்னு இப்பதான் கட்டி முடிச்சேன். நானும் ஒரு சாதாரண கார் டிரைவர். சொந்தமா கார் வச்சிருக்கிறேன்னு தான் பேரு. எல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்குது மாமா. வாசம் தான் மாப்பிள்ள. கல்யாணம் பண்ற வயசுல வீட்டுல பொண்ணை வச்சிருக்கிறதும் வயிற்றுல நெருப்பு கட்டி வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். ஆனா உடனே வாங்கி குடிச்சுக்கிற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டீங்களா, உங்க சிரமம் குறைஞ்சிடும். மாமா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் மாமா. ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னா குறைஞ்சது ஒரு 2 லட்சமாவது செலவாகும். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, யோசனையெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். கடனை வாங்கி உங்க தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சரி மாமா, ஏதோ நம்ம தகுதிக்கு உட்பட்டு ஏதாவது இடம் அமைஞ்சதுன்னா நம்ம பார்க்கலாங்க மாமா. சரி மாப்பிள்ள, உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆச்சுல்ல, புறப்படுங்க மாப்பிள்ள. அப்போ நான் கொஞ்சம் பெரிய வேலை முடிச்சு வந்துடுறேன். அம்மா வரட்டா? திலகா, அந்த சட்டையை எடுத்துட்டு வாமா. தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எல்லாம் பாக்குறீங்க போல. இப்ப வேலைக்கு போகணுமா? வேணும்னு தான் சொல்லுவேன்.
சொல்ல வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நான்